ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பன் பட்டர் ஜாம்ன்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் புகழ் ராஜு படத்தில் நடித்து கதாநாயகனாக அறிமுகமாயிருக்காரு. இது ஒரு ரொமான்டிக் காமெடி ஸ்டோரி தான். இந்த கதையை எழுதி இயக்கியிருக்கிறது ராகவ் மிர்தத். இந்த படத்தில் ராஜு ஜெயமோகன், ஆதியா பிரசாத், பாவ்யா, சரண்யா பொன்வண்ணன், தேவதர்ஷினி, சார்லி, மைக்கேல் தங்கதுரைன்னு பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் மூலமாக விஜய் சேதுபதி லிரிசிஸ்டாவும் அறிமுகமாக இருக்காரு. இந்த படத்தில் வர ஏதோ பேசத்தானேன்ற சாங்கை இவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். ராஜுவோட அம்மாவாக இருக்காங்க சரண்யா பொன்வண்ணன். அதே மாதிரி ஆதியாவுக்கு அம்மாவாக இருக்காங்க தேவதர்ஷினி. இந்த ரெண்டு அம்மாக்களும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. அது என்னன்னா, காலேஜுக்கு போக போகிற இவங்களோட பசங்க காதல் பண்ணி கெட்டு போயிடக்கூடாதுன்னு தன்னோட பசங்களையே இன்ட்ரடியூஸ் பண்ணி லவ் பண்ண வைக்கணும்னு பிளான் போடுறாங்க. பசங்களை பொறுத்த வரையும் இது லவ் மேரேஜாக இருந்தாலும் பேரண்ட்ஸுக்கு இது அரேஞ்ச் மேரேஜ் தான்னு ரெண்டு பேரும் ஒரு சூப்பரான திட்டத்தை தீட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட ரெண்டு பசங்களுமே காலேஜுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்க பிளான் போட்ட மாதிரி இல்லாமல் ராஜு பாவியான்ற ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் சரண்யாவும் தேவதர்ஷினியும் போட்ட பிளான் ஜெயிச்சுச்சா இல்லையா, இதுக்கு நடுவில் என்னென்ன கலாட்டா நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது. இப்போ படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ராஜுக்கு இது முதல் படமாக இருந்தாலும் ஒரு யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். காமெடியாக இருக்கட்டும், சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், இது ரெண்டுமே ரொம்ப அழகாக நேர்த்தியாக நடிச்சிருக்காரு. பாவியா அப்புறம் ஆதியா இவங்க ரெண்டு பேரோட நடிப்பும் பிரமாதமாக இருந்தது. அவங்களோட ரோலை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். சரண்யா பொன்வண்ணன் அப்புறம் தேவதர்ஷினி இவங்க ரெண்டு பேரும் அம்மாக்களோட இயல்பை அப்படியே நடிச்சிருக்காங்க. பசங்க மேலே காட்டுற பாசமாக இருக்கட்டும், அக்கறையாக இருக்கட்டும், ரெண்டுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கிற விதத்தில் தான் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் லவ், இன்னொரு பக்கம் காமெடின்னு இந்த ரெண்டு விஷயங்களையுமே ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி கதையை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி படத்தில் வர காமெடி சீன்ஸ் எல்லாமே ரசிக்கிற விதமாகவும் அமைஞ்சிருந்தது. இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்கிறது நிவாஸ் கே பிரசன்னா. இவரோட பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் ரெண்டுமே இந்த படத்துக்கு பக்க பலமாக அமைஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லை, படத்தோட சினிமாட்டோகிராஃபியும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. படத்தில் ஒரு சில இடம் மட்டும் ஸ்லோவாக போன மாதிரி தோணுச்சு. இன்னும் கதையை கொஞ்சம் டைட் பண்ணியிருந்தா எடிட்டிங் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். ஒரு நல்ல காமெடியான கலாட்டா நிறைஞ்ச திரைப்படம் தான் இந்த பன் பட்டர் ஜாம். இதை மஸ்ட் வாட்ச் மூவின்னு தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.